ஹாய் மீடியாஸ், இன்னைக்கு நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக 3வது நாள் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, அப்படி இல்லைன்னா முட்டை போண்டா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்போம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் பஜ்ஜி சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பஜ்ஜியெல்லாம் சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் வரைக்கும் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக நானும் கார்த்தியும் சின்ன பையனும் கிளம்பிட்டோங்க. இது வந்து ரொம்ப நாளாக வந்து போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் எங்களால் வந்து டக்குன்னு கிளம்பி போக முடியல. இன்றைக்கி ஆளுங்களுக்கு டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையோட கிளம்பிட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஆளுங்களுக்கு வந்து டீ டைம் ஆரம்பிச்சிருச்சு 5 மணிக்கு. ஸோ நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ மணி 4 ஆயிருச்சுங்க. தம்பியும் கரெக்டாக ஸ்கூல் விட்டு வந்துட்டான். வர வழியிலேயே அவனையும் பிக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பஜ்ஜி மட்டும்தான் சுட்டு கொடுப்பாங்க. சட்னி வந்து ஒரே ஒரு டைம் தான் வச்சு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து சட்னி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வச்சு ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேங்க. பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோங்க. ஸோ நாளைக்கு வந்து லீவுன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை நம்மளை மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை தான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாஸ். அடுத்த ஒரு மினி விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.